ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் போயிட்டு அவங்க கிட்ட பெண்ணுன்னா பூ மாதிரி அப்படின்னு சொன்னா, டேய் புயல் மாதிரின்னு மாத்திரான்னு சொல்லுவாங்க. சிரிச்சா கிளி மாதிரி இருப்பீங்கன்னா பாயும் புலி மாதிரின்னு மாத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லயன் லேடிக்கு இந்த 48 days ஆஃப் லெகசிக்கு நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்க மேடை கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலேயே சொல்லுவேன். அப்போ ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்ல இல்லை, புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம்தான் இந்த சினிமா. எவ்வளோ பேரோட கனவை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரோட பயணத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த நீங்கள் 48 வருஷம் என்னை காட்டுறீங்கல்ல, என்னை பற்றியெல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நான் எல்லாருடைய பயணம், எவ்வளோ ஹீரோஸ், எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ். நான் இன்றைக்கும் நான் எப்போ நினைக்கிறது ஏன்னா நானும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸ் மேலே தனி மரியாதைங்க. நான் முன்னெல்லாம் நானும் ஸ்ரீபிரியா பேசப்போ ஏங்க ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தாலும் கையை கட்டி நிற்கிறாரு அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட முடிவு நான் ஓப்பனாக இப்போ மேடையில் சொல்ல முடியாது. அவருடைய ஆத்மாக்கு நான் வணங்குறேன். ஏன்னா அந்த கையை எடுத்து விட்டால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்திருப்பார். ஏன்னா தட் இஸ் ஹவு சினிமா இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ், இட் ஆப்ரேட்ஸ். டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபஸ்ட்டு வரத்துக்கு. லக்கு நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம், கொஞ்சம் நஞ்சம். பட் அப்படி இருந்து இந்த பயணம் நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்று சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டில் இன்னொரு எஸ்கே. நாங்கள் தான் அவரை எஸ்கேன்னு கூப்பிடுறோம், சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ யதார்த்தமாக இந்த கதையை கேட்டு அப்பா என்னை ரொம்ப கன்வின்ஸ் நீ என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஐயோ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பித்து அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த படத்தோட பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்மயர் த ஸ்பிரிட். இந்த படம் எனக்கு கதை தெரியும். இந்த படத்தை நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கமல் சார் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ரசித்தேன், அதாவது சிரித்தேன். பட் அதையும் மீறி நான் பார்த்தது இது உண்மையை சொல்லப்போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணாக மாற்றி என்னை நடிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா நான் ஒரு மாஸ், நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக்ட் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதில் வியப்புனா இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. என்னை மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம், ஐயோ என்னையா பண்ணுறீங்க? 4.5 மணி நேரம் உட்காந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில் இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி, அவர் உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுவுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காமல் அவர் செஞ்சுருக்காருங்க.
அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கலாம், நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை ஷமிக்கெல்லாம் எனக்கு சொல்வார், 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப்பு, அப்படியே விழுந்துடுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பாருன்னு. ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்ணுறதுக்கு. அவர் எப்போவுமே சொல்வார், ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு, அது என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது எல்லாம் வந்து வேறங்க, நான் நடித்தது ஓகே, எல்லாமே ஓகே, நான் நடிச்சிட்டேன், முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. கால் உடைஞ்சது அந்த வழியோட நான், நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் பார்க்கும்போது தான் என் கூட நடித்தவங்க பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ வலி. அவங்க வந்து என்கிட்ட பேசினா இல்லை அப்படிம்பேன், ஏன்னா வழியில் வார்த்தை கூட வராது, அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு முடியல. அவ்வளோ பேனோட நான் வந்து சரி ஒரு ஷூட்டிங் என்னால் நிற்கக்கூடாது, ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசர், அடுத்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது. அதுவும் இது ஒரு 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 ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு மாதிரியா ஒரு பேஷனோட பண்ணுற படத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் வாயை மூடிக்கிட்டு போய் நடித்தேன். இதுக்கு எல்லாம் ஹீரோ வந்து சிவகுமார் முருகேசன் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.